ரிஜெக்டட். இவன் செலக்டட். ப்ரோ ஆன்லைனில் பே பண்ணிட்டேன் ப்ரோ. ஓகே சார். சார் ஹாப்பி நியூ இயர் சார். ஹாப்பி நியூ இயர் ப்ரோ. ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர் ப்ரோ. ஃபீல் பண்ற போல மச்சான், நம்மலாம் பிரிவில ப்ரொபோசல் டான்சர் மச்சான். அது ப்ரொபோசல் இல்ல, ப்ரொஃபஷனல் மச்சான் ஸ்மெல்லி மிஷின் ஆவதா செய்யும். அதுக்காக என்ன பண்ண முடியாதுக்கு. ரிச்சினு நீங்க நான் ஒரு பொண்ணை பிக்கப் பண்ணடா. என்ன ஒரு பொண்ணை பிக்கப் பண்ற ட்ராப் பண்ற புசானா? ஏய் அது வேறடா, இது வேறடா. டேய் வெற்றி, நீதானா? சொல்றது கேளுடா. தோண தோண இங்க பாருங்கன்னு ஃபோன்ல ஒரு வரல. திரும்பி பார்த்தேன், ஸ்டன் ஆயிட்டேன். என்ன சொல்ற? நான் மட்டும் அவளை பார்த்து ஸ்டன் ஆகல, அவளே என்ன பார்த்து ஸ்டன் ஆகலாம். ஆனா மச்சான், அவளை பார்த்து நீ ஸ்டன்னானு சொன்ன பத்தியா? அது கூட நம்ம மச்சான். ஆனா அவ உன்னை பார்த்து ஸ்டன்னா சொன்ன பத்தியா? சத்தியமா இல்லை, நம்பவே முடியாது மச்சான், ஒத்திக்கவே முடியாது. ஏன்னா புதுசாக ட்ரை பண்ணு. நீ நம்பனா நம்ப, நம்பலனா போட. கோச்சிக்காரா? நம்புறேன்டா. போலாமா மேடம்னு கேட்டேன். மேடம்ல கூப்பிடாதீங்க, கால்மி ரேணுகான்ட்டா. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு பைக்கில் போயிட்டே இருக்கோம். திடீர்னு ஸ்டாப் அப்படின்ட்டா. எதுக்கு? அம்மா இங்கே தான் வேலை செய்கிறாங்க, வீட்டுக்கு வாங்கிட்டு வரேன்னு சொன்னான். அட பாவி, நான் என்னமோ நினச்சேன்டா. லாஸ்ட்டாக போய் ட்ராப் பண்ணுறேன், உன் நம்பர் இருந்தால் கொடு, அப்புறம் கால் பண்ணுறேன்றா. குத்தியா இல்லையா? நம்மள பார்த்தா தெரியல, கொடுக்காம கிளம்பிட்டேன். சரியான தற்கொலை நீ. யார் நானா? ஃபோனில் பார்த்தோமா, சைட் அடிச்சுமான்னு போயினே இருக்கணும். நோ ஃபீல் நோ டென்ஷன் ஒன்லி ஹாப்பிச்சின்னு அதை விட்டு லவ் பண்ணுன்னு வையேன். ஃபோனில் பேசிக்கிட்டு ஒரு சின்ன இதுதான் போட்டுருக்கோம். ஐயோ என்னமோ இவ்வளோ பெரிய அடி போட்டுக்குது, வாமா ஹாஸ்பிட்டல் போகலாம். அந்த நடிப்புலாம் நம்மளுக்கு செட் ஆகாது. வெற்றி, இதெல்லாம் நீ ஒரு நாள் பண்ணி தான் அவனு வெற்றி. அதான் விடு, எனக்கு டைம் ஆயிடுச்சு. ரவியை நான் 2000 ரூபாய் அமிச்சா போல சரக்கு வாங்குறதுக்கு. நான் ஜிபேல அமுச்சு விட்றேன், நீ வாங்கி வச்சிரு. யாருக்கு? நமக்கு தான்டா. நான் காட்டுற வாட்டத்தை பைத்தியம் போல பண்ணாதடா. தலைவடி தான் வந்து இருக்கேன். வெற்றி வா. சார்ண்ணா, இந்த நம்பரை பாருண்ணா. இந்த நம்பராண்ணா? 1122 அதான்டா. அனுப்பிடுண்ணா, செக் பண்ணிக்கணும். வெற்றி, 6 மாசமா நீ தான் வாடகை கொடுத்துருக்க. அவனை தொத்து விட்டு நீயே இருக்க வேண்டியதாடா. நான் அப்படி சொல்லிட்டேன். எங்கேயோ பிளாட்ஃபார்மில் இருந்தேன்னா கூப்பிட்டு வந்து சாப்பாடு போட்டு வண்டி வாங்கி கொடுத்து கூப்பிட்டு தங்க வச்சிருக்கானே. எனக்குன்னு இருக்க ஒரே ஒரு அவன் தான். தலைவரே, நான் சொன்னதை மட்டும் குறுக்க பேசாமல் கேளு, உன் பையனை கடத்திட்டோம். தம்பி, நான் யாருன்னு தெரியாம. நீ யாரு என்ன பண்ற அதெல்லாம் எனக்கு ஒரு மேலும் தேவையில்லை. எனக்கு தேவை 40 லட்ச ரூபா பணம் ரெடி பண்ணி வை. அடுத்த காலில் எங்கே எடுத்துருவோன்னு சொல்கிறேன். ஏய் என்ன தலைவர் ஆச்சு? இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணுவா இல்லை பசங்களை வர சொல்லுவா? சொல்லு தலைவர். மயிறு, எனக்கு பணம் முக்கியம் இல்லை, என் பையன்தான் முக்கியம். யாருன்னு கண்டுபிடிக்கணும், அது யாருக்கும் தெரியாமல் கண்டுபிடிக்கணும். தலைவர் வீட்டில் பேசினாரு, போய் பாரு.
சார் கிட்னாப்பர் என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே செஞ்சிடுங்க. அப்புறம் கிட்னாப்பர் கால் பண்ண நம்பரு, பையனோட ஃபோட்டோ இதெல்லாம் எனக்கு ஷேர் பண்ணிவிடுங்க சார். யோ சங்கரே, அவன் கேட்கறது குத்தனுப்பு. யோ போலீஸே, இந்த மேட்ரு யாருக்குமே தெரியக்கூடாது. முக்கியமாக போலீஸ் டிபார்ட்மெண்ட் தெரியவே கூடாது. புரிஞ்சுதா? தலைவரே, நாராயண வீடியோ அனுப்பிச்சிருக்கான் தலைவரே. யாரா இவன்? எங்கே இருக்கான்? விசாரிச்சியா? நம்ம ரவி வீட்டில் தான் தலைவர் தங்கியிருக்கான். பைக் டாக்ஸி ஓட்டுறான் தலைவரே. பைக் டாக்ஸியா? யாராக இருந்தாலும் தூக்கல, நான் பார்த்துக்கிறேன். இப்போ தூக்கிட்டேன் தலைவர். நீ வெற்றி கவுன்சிலர் பையனை நீ தான் கடத்திட்டு போயிட்டு உன் ஃப்ரெண்டு கடத்திட்டு போயிட்டாங்கடா. கொஞ்சம் சீக்கிரமா போடா. என்ன லொக்கேஷன்யா? பொலினி அப்பார்ட்மெண்ட்டுக்கு பேக் சைடில் இருக்கிற ஃபாரஸ்டா சார். காலி பண்ணா அவனை. உன் பையன் விட சொன்னான், நான் விட்டேன். இது என் வேலை. என் பையனை லாஸ்ட்டாக உன் கூட தான் பார்த்தேன். என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே தெரியாது. என் பையனை கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு உன் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போ. என் பையன் என்கிட்ட வரலன்னா இதுவே உன் ஃப்ரெண்டுக்கு கடைசி நாளாக இருக்கும். எவனோ ஒருத்தன் பையனை தூக்குனதுக்கு என்ன வந்து நோன்றான்? பைத்தியக்காரன் அவன். அதெல்லாம் பேச டைம் இல்லை வெற்றி. அப்போலாம் சத்தியமாக அந்த கதையை எனக்கு புரியலண்ணா. வா வெற்றி, கவுன்சிலர் பையனை கண்டுபிடிக்கலாம். அவன் யார் எங்கே இருக்கான்னு எதுவும் தெரியாமல் கண்டுபிடிக்கலாம். எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? எங்கே விட்டோமோ அங்கே போய் தேடுவோம் வெற்றி. யோ ஆர்டிஓவில் தரிசனம் கொடுத்தான். ஆமாம் சார். தட்டியா கதவை? யார் நீங்கள்? என்ன வேணும் உங்களுக்கு? நீ தான் வேணும், வாடா. யோ மேலே இருந்து கைடியா? யார் மேலே? போலீஸ் கிட்டேவா? சார் போலீஸ்னு தெரியாது சார். இதுவும் ஆட்டோ வாடா. ஆமாம் சார், என்கிட்ட தான் சார் இது. ஆட்டோ வச்சு பையனை தூக்குற? சார் ஒரு வாரமாக ஆட்டோ காணும் சார். போய் சொன்ன காலை வச்சிடுவேன். நான் ஏன் சார் போய் சொல்ல போகிறேன்? ஒரு வாரமாக ஆட்டோ காணும் சொல்லிட்டு மேலே ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் சார். எஃப்ஐஆர் காப்பி இருக்கா? எடுத்துட்டு வா. என்ன சார் இது? சார் டேய் ஸ்டேஷனுக்கு அப்புறம் வந்துட்டு போ. டேய் தூங்கலையா நீ? மணி 2வது. என்னடா பண்ணுற இவ்வளோ நேரம்? சோ என்ன மச்சான், அப்பா அம்மா சொந்தக்காரங்களும் ஃபீல் பண்ணுறியா? ஃப்ரெண்டு நான் இருக்க மச்சான். நீ நிம்மதியாக தூங்கு மச்சான். தூங்கு மச்சான். தம்பி,
யார் நீ? ஏன் உள்ளே போகிற? அண்ணா 2 மணி போல் இங்கே ஒருத்தர் இறக்கி விட்டேன். அவர் இப்போ காணோம். கொஞ்சம் சிசி செக் பண்ண முடியுமா? இப்போ தான் போலீஸ் வந்து செக் பண்ணிட்டு போனாங்க. நீங்கள் யார்? போலீஸ் இல்லைண்ணா. சிசிடிவிலாம் செக் பண்ண முடியாதுப்பா. ஓனர் செஞ்சால் எனக்கு பிரச்சனை ஆகிடும். ப்ளீஸ்ண்ணா, தயவு செஞ்சு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கண்ணா. சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டியா நீ? ஓனருக்கு தெரிஞ்சால் எனக்கு பிரச்சனை ஆகிடும். போ நீ. நான் காசு கூட தரேண்ணா. வாண்ணா போ. கொஞ்சம் அர்ஜென்ட்ண்ணா. யோ சூப்பரியா நீ. எந்த அளவுக்கு வச்சு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு வச்சு செய்ற. வேற லெவல் நீ. யார் அவன்? நம்ம வேலைக்கு உழவு வச்சுருவான் பொழுது. பணத்தை ரெடி பண்ணிட்டேன், எங்கே எடுத்துன்னு வரணும்? ஆட்டோ நம்பரை வச்சு ட்ரேஸ் பண்ணி போய் பார்த்தா திருட்டு வண்டி. அப்புறம் ஃபோன் நம்பரை வச்சு ட்ராக் பண்ணி போய் பார்த்தா அக்யூஸ்ட் அங்கே இல்லை. நம்மக்கிட்ட இருக்க ஒரே ஃபுட்டு சிசிடிவி மட்டும்தான். என்னதான் ஏன் பண்ணுறது? சார் எனக்கு ஒரு ஐடியா தோணுது. என்ன ஐடியா? சார் பனையூரில் பையனை தூக்கியிருக்கானுங்க. சோழிங்கநல்லூர் சிக்னல் வண்டி கிராஸ் ஆகிருக்கு. ஆவின் தாண்டி இருக்கு. நாவலூர் தாண்டலை. ஸோ சத்யபாமா, குமார் நகர், செம்மஞ்சேரி ஹவுசிங் போர்டு, பெரும்பாக்கம் இந்த ஜோனுக்குள்ளே தான் சார் இருக்கும். யோ ஹவுசிங் போர்டு வெளியே போனால் சித்தலை பக்கம் மேடாக்கம் ஏதாவது வெளியே போயிருக்கலாம். போயிருக்க முடியாது சார். எப்படி சொல்கிற போயிருக்க முடியாதுன்னு? ஆலமரம், செம்மஞ்சேரி, குமார் நகர் உள்ளே போயிருந்தால் வெளியே போயிருக்க முடியாது சார். ஆமாம். ஹவுசிங் போர்டு வழியாக உள்ளே போனால் மட்டும் தான் சார் டிஎல்எஃப், ஒல்னி லிங்க் சைடு, பெரும்பாக்கம் வழியாக வெளியே போக முடியும் சார். ஆமாம். டிஎல்எஃப், ஒல்னி அப்பார்ட்மெண்ட்டு, ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 சிசிடிவி கேமரா செக் பண்ணிட்டேன் சார். வண்டி எதுவும் உள்ளே வரல சார். அப்படின்னா ஆலமரம், செம்மஞ்சேரி, குமார் நகர், ஹவுசிங் போர்டு, பெரும்பாக்கம் இதுக்குள்ள என்ன மாட்டிப்பானுங்கன்ற. யாரை கேட்டாலும் தெரிலன்றாங்க. சிசிடிவி செக் பண்ணோன்னா நீ நான் போலீஸானு கேட்குறாங்க. எங்கே விட்டுமா அங்கே தெரியலன்னு சொன்னேன். சரி நம்ம அப்பா தான் என்ன சொல்கிறது இப்போ? அப்பா. சாப்பிட்டியாப்பா? அப்பா சாப்பிட்டேன்ப்பா. சீனியாப்பா ஃபோன் எடுக்க மாட்டான். அந்த அம்மா பேசணுமா? அப்பா இன்னைக்கு ஆஃபீஸில் மீட்டிங்னு சொன்னா அதை அட்டன் பண்ணி தான் போயிருப்பான். நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க. டேய் நீ கூட இருக்கும்போது நான் ஏன்டா போயிட்டு போகிறேன்? சரி சரி அவனை ஃபோன் பண்ண சொல்லி நான் ஃபோனை வைக்கிறேன். சரியா? ஏய் எங்கடா இருக்கிறீங்க? சொல்லு மச்சான். நம்ம கடத்தினது ஆட்டோக்கார பையனும் இல்லை, ரிச்சாக்கார பையனும் இல்லை, கவுன்சிலர் பையன் தெரியும்ல. போட்ட ஸ்கெட்சு மிஸ் ஆச்சு, நம்ம மிஸ் ஆகிடுவோம். கட்டிங் போடுறது தப்பாயா? கட்டிங் போட்டு டே வேணாண்டா, விட்டுருங்கடா. நான் கவுன்சிலர் பையன்டா. எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சா உன்னை கொண்டுருவாரா? கொலை வேணா பண்ண முடியும், கிட்னாப்லாம் பண்ண முடியாது. அவனே ஏன்டா ஃபாலோ பண்ண? கவுன்சிலர் கிட்ட பணத்தை எப்படி வாங்குவோம்? செத்தது அவனுக்கு என்ன தெரியவா போகுது? சரி சரி அதெல்லாம் விடு. கட்டிங் இது போட்டு வரட்டா? ஒரு நாளைக்கு 2000 நான் பார்க்கலப்பா. வேற யாருன்னா கேட்டு பாருப்பா போய். எனக்கு தெரியாதுப்பா, யார்கிட்ட கேட்டு பாருப்பா. ஐயோ நான் பார்க்கல தம்பி. நாங்களே இப்போ தான்ப்பா வந்தோம், பார்க்கலப்பா. எனக்கு தெரியலையேப்பா தம்பி. நான் பார்க்கலையப்பா. டேய் நீ கூட இருக்கும்போது நான் ஏன்டா போயிட்டு போகிறேன்? என்னை தேடி ரொம்ப கஷ்டப்படுற போல இருக்கு. நீ கஷ்டப்படுறது எனக்கு கஷ்டமாகுது. லொக்கேஷன் அனுப்பிச்சி விட்றோம், வாடா. ஏய் ஏப்பா நீ? ஏய்
டைம் இல்லை, சீக்கிரம் வாடா. வந்தான்டா புறம்போக்கு, ஒரு நாள் உன் சாவி என் கையில் தான்டா. என்னையா தலைவர் 1,00,000 வீடு தரேன்னு சொன்னீங்களே தலைவர். நான் எப்பயா சொன்னேன்? அதான் தலைவர் 2005 கவர்மெண்ட் வீடு கொடுத்தாங்களே தலைவர். மழைலாம் பெஞ்சு தண்ணி வீட்டுக்குள்ளெல்லாம் வருது தலைவர், சொன்னமே தலைவர். நீங்கள் கூட 40 பேர் ஆளுக்கு 1,00,000 ரெடி பண்ண சொன்னீங்களே தலைவர். ஆமாம் ஆமாய்யா, இப்போதான் ஞாபகம் வருது. பணத்தை ரெடி பண்ணியாச்சா? பணத்தை 3 மாதத்துக்கு முன்னாடியே தம்பிகிட்ட கொடுத்துட்டா தலைவர். நான் கூட உங்ககிட்ட சொன்னேனேப்பா. 30 பேரும் கஷ்டப்பட்டு கோழி செஞ்சு பணத்தை ரெடி பண்ணியிருக்காங்க தலைவர். கொஞ்சம் பார்த்து பண்ணுவோம் தலைவர். அண்ணி, ரோடு காண்ட்ராக்ட் பிரச்சனை போயின்னு இருக்குது, அப்புறம் பார்க்கலாம். இல்லை தலைவர், 40 பேரும் கொடுத்த பணத்தை கேட்குறாங்க தலைவர். அதான். ஏய், சொன்ன புரியாதா உங்களுக்கு? என்ன பண்ணி நான் எந்த டைமில் என்ன பேசணும்னு தெரியல உங்களுக்கு. அப்பாயிட்ட நான் அப்புறமா பேசிடுறேன். நான் போங்கண்ணா, நீங்கள் போங்கண்ணா. போங்கண்ணா, நான் பார்த்துருங்கண்ணா, நீ போனா. மேஸ்திரி இங்கே சொல்லு. என்னய்யா? அந்த மணிவண்ணன் ஒரு 40 பேரை கூப்பிட்டு வந்து ஸ்டேஷனில் எழுதி கொடுத்துட்டு போயிருக்கிறான். ஏதோ நான் இருந்தாலும் சொல்லி சமாளிச்சிட்டேன். இதே வேறு யாராக இருந்தால் என்ன இருக்குன்னு நல்லா தெரியும். அதை சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன். வரேன். ஏய், என்ன மணிவண்ணன் திන්න மாட்டானா? அவன் போடுறா ஃபோனை. மணியண்ணா தலைவர்கிட்ட எல்லாம் பேசி ஓகே பண்ணியாச்சு. நீ வந்து நின்னா மட்டும் போதும், சரியா? என்ன தலைவர் சொன்னீங்க? போலீஸ் சாவுடா சாவுடா சாவுடா. சங்கரே, என்ன தூக்கி போய் தண்டவாளத்தில் போடுறா. நாராயணா, இந்த இன்ஸ்பெக்டர் பேர் என்ன? இந்த சூசைட் கேஸை க்ளோஸ் பண்ண சொல்ல. இதெல்லாம் தேவையில்லாத கதை. கவுன்சிலர் டைம் ஃப்ரெண்டு மாட்டின்னு இருக்கான். இப்போ நான் அவனை காப்பாற்றணும். கவுன்சிலர் பையன் எங்க? நீயே நினைச்சாலும் அவனை காப்பாற்ற முடியாது, ஏன்னா அவன் செத்துட்டான். என்னது, செத்துட்டானா? போயா. யோ, என்னால் உனக்கும் ஃப்ரெண்டுக்கும் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, சாரி. யோ சூப்பரியா, நீ அப்பா சென்டிமெண்ட் போட்டு என் மனசை மாற்றிட்டல. சத்தியமாக சொல்கிறேன், நீ நல்லாவே இருக்க மாட்டேன். சரி விடுப்பா, அதெல்லாம் பார்த்துக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணோம்? என் பையன் எங்கடா? என் ஃப்ரெண்டை முதல்ல அனுப்பு, உன் பையன் வருவான். எது தப்பு பண்றடா நீ? நானா? நீ தான் தப்பு பண்ற. தம்பி, என்னை பத்தி உனக்கு தெரியாதுடா. உனக்கு செம்ம லக்கு. நீ ஒரு என்னைக்கு சாப்பிட போற. அப்பா தொண்டனுங்களா, உங்களுக்குலாம் ஒரு நியூ இயர் ஆஃபரு. நீங்களாம் ஒதுங்கிட்டீங்கன்னா அடுத்த கவுன்சில் வர்றதுக்காச்சும் வாய்ப்பு இருக்கும். இல்லைன்னா உயிர் வாழ்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்காது. நான் சொல்ல வேண்டியது நான் சொல்லிட்டேன். ஏய், அவன் ரொம்ப பேசுறான்டா. உச்சி விடுங்கடா. உங்க அப்பனை போடும் போதே உன்னையும் போட்டுக்கணும்டா.
அவனையும் சேர்த்து போடுங்கடா. பையன் எங்கன்னு சொல்லுங்கடா, இல்லை கொடூரமா சாவிங்கடா. யோ நீரியா, நான் பார்த்துக்கிறேன். அண்ணனுக்கு இன்னைக்கு தான் சிவப்பான ஹாப்பி நியூ இயர். பையன் எங்க உன் பையன் எங்கன்னு கேட்டிருந்தல, அவன் ஏற்கனவே செத்துட்டான். அவன் போன எடுத்துக்க நீயும் போடா. யோ வெற்றி, நீ உன் ஃப்ரெண்டை கூண்டு போ, நான் பார்த்துக்கிறேன். ம். ஓய்